பிரதமர் மோடி வேலூர் விமான நிலையத்தில் இருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு புறப்பட்டார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். அவர் வழிநெடுகிலும் அவருக்கு எந்த மாதிரியான உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன பிரபாகரன்? வணக்கம். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளாரு. சற்று முன்னர் வேலூர் விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்த நிலையில அங்கிருந்து சாலை மார்க்கமா வேலூர் கோட்டை மைதானத்தில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்ட மேடைக்கு வர தருகிறார். தற்போது விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடியின் கான்வாயானது புறப்பட்டிருக்குது. அது நாம காட்சிகளை பார்க்க முடியுது. வழிநெடுக எந்த விதமான வரவேற்புகளும் இல்லை. ஏன்னா வேலூர் கோட்டை மைதானத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு மட்டுமே பிரதமருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதனால வழிநெடுகளும் எந்தவித வரவேற்புகளும் இல்லை. அவர் பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியும் ஒரே நிகழ்ச்சியும் இந்த வேலூர் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி தான். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில வேலூர் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம், தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலு, இதே போல திருவண்ணாமலை ஆர்லி போன்ற 6 வேட்பாளர்கள் ஆதரித்து மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல வேலூர் மைதானத்தில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்ட விழா மேடைக்கு வருகை தருகிறாரு. சரியா 10:30 மணிக்கு பிரதமர் மோடி அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளாரு. இந்த பிரதமர் மோடி வருகையை ஒட்டி வேலூர் கோட்டை மைதானத்தில் சுத்தி இருக்கக்கூடிய மாநகர் பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ராட்சத பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல பிரதமர் வருகையை முன்னிட்டு இந்த பகுதியில் சுமார் 3900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். பிரதமர் மோடி வேலூர் விமான நிலையத்தில் இருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். சரியாக 10:30 மணிக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார் என தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.